ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஆஹா விபோ ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத். ஆஹா விபோ ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத். அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமகம் கரோமி. அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமகம் கரோமி. இத்தம் த்வதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய. இத்தம் த்வதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய. நாசா புடாத் சமபவ சிசுகோலரூபி. நாசா புடாத் சமபவ சிசுகோலரூபி. ஆஹா விபோ ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத். அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமகம் கரோமி. ஆஹா விபோ ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத். அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமகம் கரோமி. இத்தம் த்வதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய. நாசா புடாத் சமபவ சிசுகோலரூபி. இத்தம் த்வதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய. நாசா புடாத் சமபவ சிசுகோலரூபி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹா விபோ, ஹா குருவாயூரப்பா எங்கும் நிறைந்தவரே. ஜலமகம் ஞபிபம், பிரளய ஜலத்தை நான் முன்பே குடித்து விட்டேன். புரஸ்தாத்து, அதன் பிறகு. அத்ய அபி, இப்போது மீண்டும். மஹி மஜ்ஜதி, பூமி நீரில் மூழ்குகிறது. அகம் நான். கிம் கரோமி, என்ன செய்வேன். இத்தம் இவ்வாறு. த்வதங்கிரியுகலம், உங்கள் திருவடிகளை. சரணம் யதக, சரணடைந்தார். அப்போது. அஸ்ய நாசா புடாத், அவருடைய மூக்குத்வாரத்திலிருந்து. சிசுகோல ரூபி, கோலன பன்றி, சிசுனா ரொம்ப சின்னது, பன்றி வடிவத்தில். சமபவக தோன்றினீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஆஹா விபோ ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத். அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமகம் கரோமி. இத்தம் த்வதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய. நாசா புடாத் சமபவ சிசுகோலரூபி. ஸ்வயம்புவமனு தன்னுடைய கஷ்டமான நிலையை பிரம்மா கிட்ட சொன்னார். இது பகவானால் தான் தீர்க்கப்பட முடியும் என்று உணர்ந்து கொண்ட பிரம்மா பகவானை தியானித்தார். அப்போது பிரம்மாவின் நாசித்வாரங்களிலிருந்து சிறிய பன்றிக்குட்டியின் வடிவில் பகவான் தோன்றினார். இங்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அருமையான விஷயம் இருக்குது. ஸ்ரீ நாராயண பட்டதிரிகள் குருவாயூரப்பனுக்கு எதிரிலேயே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு தசகத்தையும் பாடினார். ஒவ்வொரு விஷயத்தையும் குருவாயூரப்பா நீங்கள் இப்படி செய்தீர்கள் அல்லவா, அப்போது இப்படித்தானே நடந்தது என்று கேள்வி கேட்டு குருவாயூரப்பன் ஆம் என்று தலையை அசைத்தால்தான் அடுத்த ஸ்லோகம் எழுதுவாராம். இதை பல பிரவச்சனங்களில் பல பெரியவர்கள் சொல்லியிருக்கா. அதுவும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன சிறப்புன்னா, இப்படி வராக அவதாரம் போன்ற தசகத்தை எழுதும்போது அந்தந்த அவதாரங்கள் வடிவிலேயே பகவான் பட்டத்திரியின் முன் தோன்றினாராம். பட்டத்திரியின் பாக்கியம் மகாபாகியம்தான். ஆனால் நாராயணியத்தை படிக்கணும் கேட்கணும்னு நினச்சி பட்டத்திரியோட வாக்கியங்களை படிக்கிற நமக்கு கூட அந்த பாக்கியம் ஜனானாம்னு முதல் ஸ்லோகத்தில் சொன்னாரே பட்டத்திரி, அப்படி நாமும் புண்ணியம் செய்தவர்கள்தான், பாக்கியம் பெற்றவர்கள்தான். அதனால தான் இதை கேட்குறோம், படிக்கிறோம்.